கெட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே, தெருநாய்களாக எல்லா வாயிலச்சுகளும் ஆழ்மடங்களும் ஒழுங்காக வாழ விடுங்க. வாழ விடணும்னு தீர்ப்பையும் உடனே வழங்குங்க. ஆளு முதல்வங்க அவங்க ஆளு மாநில பிரபாகத்தை சொத்து சேர்க்கறதுக்கு வேண்டியும், தென்னாகப்படுத்துறதை அபகரிக்கிறதுக்கு வேண்டியும், அந்த மாநிலத்தில் கொலை செய்யறதுக்கு வேண்டியும், தென்னாகல் பற்றி பொய்யா பரப்பி எல்லா வாயிலச்சுகளும் பொய்யா பரப்புவானுங்க. ஊடகங்களுக்கு லஞ்சம் கொடுத்து, உங்களுக்கும் லஞ்சம் கொடுத்து தானாக வழக்கெடுத்து தெருநாய்கள் ஆகட்டுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நல்லவங்க எதிர்த்து வழக்கு போட்டால் எல்லா வாயிலச்சுகளும் ஆகட்டுன்னு சொல்லுங்கள். திரும்ப நல்லவங்க எதிர்த்து வழக்கு போட்டால் திரும்ப அது கூட அப்பாவி ஜனங்களையும் அகற்றணும்னு சொல்லுங்கன்னு கூட சொல்லுவானுங்க. நீங்களும் அதெல்லாம் சொல்லுவீங்களா? லஞ்சம் வாங்கிட்டு நீங்களும் உச்ச நீதிபதிகளா? அவனுங்க ஆள்ற முதல்வர்களா? எல்லா வாயிலாட்சியங்களும் அழிக்க துடிக்கிறவங்க முதல்வனாக இருக்க தகுதியே இல்லை. உச்ச நீதிபதியில் இருக்க தகுதியே இல்லை. நீங்கள் பண்ண பாவத்துக்கு அந்த ஆண்டவனே சீக்கிரம் சாகடிப்பான். நீங்கள் தானாக வளர்க்குறதுலேருந்து எத்தனை வாயிலாட்சியவங்க எத்தனை தெருநாய்களை துடிக்க கொண்டுட்டு வரானுங்க இந்த ஆளுங்கட்ட முதல்வர்கள். மெயினாக இந்த குறிப்பாக இந்த தமிழகத்தை ஆள்ற மு.க. ஸ்டாலின் முதல்வன், அவன் தான் முதல்ல தெருநாய்களை சாகடிக்குன்னு சொன்னால் அவன் தான் பொய்யை பரப்பினான். ஊடகங்களுக்கு லஞ்சம் கொடுத்து பொய்யா பரப்பி அதை சாக்காட்டி தானே விளக்கெடுங்கன்னு உங்களுக்கு உச்ச நீதிபதிகளுக்கு உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கூட இவங்க கூட சேர்ந்த இந்திய கூட்டணி கேட்ட முதல்வர்களுக்கும் காங்கிரஸுக்கும் சொல்லி தெருநாய்களை அகற்றணும் முதல்ல சொல்ல சொன்னால், அப்புறம் எல்லா நல்லவங்க வழக்கு போட்டோம்னா எல்லா வாயிலாச்சுங்களும் பற்றி பொய்யா கூறி அவற்றையும் அகற்றணும்னு சொல்லி இப்போ விசாரணையை தள்ளி நீங்கள் வைக்கிற அளவுக்கு அவன் சொன்னதை நீங்களும் செஞ்சுருக்கிறீங்க லஞ்சம் வாங்கிட்டு. இவங்க கூட இந்த காங்கிரஸ் இந்த தெலுங்கானாவில் 1500 தெருநாய்களை கொண்டிருக்கானுங்க. ஹைதராபாத்தில் 500 தெருநாய்களை கொண்டிருக்கிறானுங்க. இந்த தமிழகத்தில் நிறைய தெருநாய்கள் கொண்டிருக்காங்க. பார்த்ததுக்கு தமிழக முதல் மு.க. ஸ்டாலின் காப்பங்கள் கட்டி வச்சிருக்கான தெருநாய்களை இவங்க மனுஷங்கள் கட்டி வச்ச காப்பத்தில் மனுஷங்களை துடிக்க சாகடிச்சு அவங்க உடல் உறுப்பை திருடி கோடிக்கணக்காக காசு பார்த்துட்டு வரான். இவன் இப்போ தெருநாய்களை சாகடிக்கிறது காப்பங்கள் கட்டி வச்சுக்கணும். உடனே அவன் இடிச்சு தள்ளணும். அப்புறம் வனவிலங்குகளை சாகடிக்கிறது வனவிலங்கு சிகிச்சை மையம் வனத்தில் கட்டி வச்சுக்கணும். அதை இடிச்சு தள்ளணும். இவனுக்கு வாயிலாட்சியவங்களே பிடிக்காது. அதுங்க படுத்திருக்கிறத அபகரிக்கிறதுக்கு வேண்டியும், அப்புறம் தமிழத்தை கொலை செய்யறதுக்கு வேண்டியெல்லாம் இந்த மாதிரி வாயிலாட்சியங்களை சாகடிக்க துடிக்கிறான். இவங்க கூட சேர்ந்து அந்த இந்திய கூட்டணி கட்டமைப்பு அவங்க ஆள்ற மாநிலத்திலும் இந்த காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துலையும் இதே மாதிரி வாயிலாட்சியங்களை துடிக்க சாகடிச்சிட்டு வரானுங்க. இதெல்லாம் இவங்க உடனே நிறுத்தணும். இந்த தமிழக மு.க. ஸ்டாலின் தமிழக அபகரித்து சொத்து சேர்க்கறதுக்கு வேண்டி கோடி பணத்தை சொத்துக்கு வேண்டி சாலைகள் அகலமாக்குற, நெடுஞ்சாலையாக்குற, 4 ரோடு சாலையாக்குற, சாலை விரிவாக்கம் பண்ணுறேன், பாலம் கட்டுற, மேம்பாலம் கட்டுற, அது அகலமாக்குற, கரண்ட் கம்பத்தை அதிகரிக்கிற, கரண்ட் ஒயரை அதிகமாக்குற, நல்லா இருக்கிற கட்டங்களை இடிச்சு கட்டுறேன், நல்லா இருக்கிற மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு ஆஸ்பத்திரி எல்லாம் இடிச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற டிச்சு இடிச்சு கட்டுறேன், சத்துண மையத்தை இடிச்சு கட்டுறேன், அதை கட்டுறேன் இடிச்சு கட்டுறேன், இதை இடிச்சு கட்டுறேன், நல்லா இருக்கிற கட்டங்களை இடிச்சு கட்டுறேன்ட்டு சாலைகளை அகலமாக்குற, நெடுஞ்சாலைக்கு சாலை விரிவாக்கம் பண்ணுற, 4 ரோடு சாலையாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மரங்க காடுங்க அதுக்கு நம்பி வாழ்றதுக்கு பலாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாயிலாட்சியவங்க சாகடிச்சு தள்ளனா. இப்போ ஜனங்க வீடு கடை கூட இடிச்சு தள்ளிட்டு வரான். கேட்டால் கவர்மெண்ட்டுன்னு மிரட்டுறான் ஜனங்களையும். இவனால் எத்தனை பேர் வீடு கடை இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் மண்ணு போடுறோம். எத்தனை வாயிலாட்சியங்கள் இவனால் செத்துருக்குது. இவங்க கூட சேர்ந்து இந்திய கூட்டணி கட்டமைப்புகளும் அதே தான் பண்ணுறானுங்க. சாலை விரிவாக்கம் பண்ணுற, நெடுஞ்சாலைக்கு 4 சிலிக்கிறேன்னு இருக்கிற மரங்க காடுங்க வாயிலாட்சியங்களும் அழிச்சு தள்ளிட்டு வரானுங்க. அந்த காங்கிரஸில் ஜெயிச்சவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறானுங்க. இப்போ தெருநாய்கள் எல்லா வாயிலாட்சியங்களும் பொய்யா கூறி இந்த உச்ச நீதிமன்றங்கள் லஞ்சம் கொடுத்து தானாக வழக்கெடுக்க சொன்ன நாள்லேருந்து அவ்வளோ தெருநாய்களை வாயிலாட்சியங்களை கொண்டு குடிச்சிட்டு வராங்க. நல்லவங்க அதை எடுத்து போராட்டனா அதை எந்த ஊடகத்துலேயும் போடுறதே இல்லையா. தானாக வழக்கெடுத்து தெருநாய்களை சாகடிக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. இது இப்போ நல்லவங்க போராடினா வழக்கு போட்டால் திரும்ப தெருநாய்களே எல்லா வச்சுக்கும் பொய்யா கூறி திரும்ப விசாரணை தள்ளி போட்டுக்கிறானுங்களா? இவனுங்களாம் உச்ச நீதிபதிகளா? இவனுங்க பண்ண பாவத்துக்கு இவங்களால எத்தனை தெருநாய்கள் எத்தனை வாயிலாட்சியங்கள் செத்துச்சோ அதுங்க பண்ண பாவமே இவங்களை குடும்பத்தோட சாகடிக்கும். இந்த ஆள்ற கட்ட முதல்வர்களையும் இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க கூட சேர்ந்த இந்திய கூட்டணி கட்ட முதல்வர்கள், அப்புறம் காங்கிரஸ் இவனை போல மத மாநிலத்தில் கட்ட முதல்வர்கள், அப்புறம் அவன் லஞ்சம் வாங்கி பொய்ய பரப்பின ஊடகம் நடத்துகிறவனுங்க இந்த கட்டவுச்சி நீதிபதிகள் அவங்க குடும்பத்தோட சாவானுங்க. நல்லவங்க இவங்களுக்கு ஓட்டே போட மாட்டானுங்க. இவங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க நினச்சாலும் அது அந்த ஆண்டவனே இவங்க ஜெயிக்க விட மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு தெருநாய்கள் இனப்பெருக்கத்தை குறைக்கணும்? எந்த ஒரு வாயிலாட்சியும் எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்கவோ அதில் இனப்பெருக்கத்தை குறைக்கவோ அவனுக்கும் உரிமை இல்லை. அந்த ஆண்டவனுக்கே உரிமை இல்லாதப்போ இவன் ஆள்ற இந்த மூதேவிங்களுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கா? அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கின இந்த உச்ச நீதிபதிகளுக்கு உரிமை இருக்கா? ஜனங்களை எல்லா வாயிலாட்சியங்களும் சாகடிக்க துடிக்கிறவனுங்க மனுஷங்களையும் சாகடிக்க துடிப்பானுங்க. எல்லா வாயிலாட்சியங்களும் மரங்கள் காடுகள் இருந்தால் தான் மனுஷங்க உயிர் வாழ சுவாசிக்க காற்று கிடைக்கும், குடிக்க குடிநீர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எல்லா வாயிலாட்சியங்களும் அழிச்சாங்கன்னா நம்ம இருக்கிற கொஞ்சம் மரம் காடுங்களே அழிச்சு அவனுக்கு சுருட்டி அந்த நிலப்பரப்பில் அபகரித்து அவனுக்கு சொத்து ஆக்கி வைக்கானுங்க. பணக்காரங்களுக்கு கோடிக்கணக்காக காசு சுருட்டிக்குவானுங்க. இங்கே நம்ம ஜனங்க தான் குடிக்க நீர் இல்லாமல் சுவாசிக்க காற்று இல்லாமல் நீர் இல்லைன்னா எந்த உணவுப் பொருள் சமைக்க முடியாது. உணவு கூட எதுவும் இல்லாமல் அப்புறம் இயற்கை சீற்றம் அதிக வெயிலே அதிக மழை இப்போ அதிக பனி பெய்யுது. அது
அந்த மாதிரி இயற்கை சீற்றத்தினால பாதி பேர் அப்பாவி ஜனங்க சாகணும். பார்த்தா அதுக்கு வெள்ளம், நிலச்சரிவு, மண் சரிவு, பூகம்பம், புயல், வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கோனால சாக போகிறது அப்பாவி ஜனங்களும் கொஞ்சம் நஞ்சு இருக்கிற மற்ற வாயிலாஜினுங்களும் தான். இவனுக்கு கோட்டை கட்டி உட்காந்துருப்பானுங்க. அதுக்காண்டி எல்லாம் அழிச்சு தள்ளிடுறவங்க அழிச்சு தள்ளிட்டு இருப்பானுங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் இருப்பீங்களா? இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அழிக்கிற எல்லா வாயிலாஜிங்களும் அழிக்க துடிக்கிற நினைக்கிறவங்க, இயற்கை அழிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டே போடாதீங்க. இயற்கை காக்கிறவனுங்க, வாயிலாஜிகள் காக்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. வரப்போகிற தேர்தலையும் சரி, இனிமேல் வர தேர்தலையும் சரி, எல்லா வாயிலாஜிங்களும் இயற்கை சார்ந்ததான். மரங்க காடுங்களை அழிக்கிறனால அதை நம்பி எவ்வளோ பறவைகள், எவ்வளோ வாயிலாஜிங்கள், காட்டு விலங்குங்க, இவ்வளோ சிறு சிறு பூச்சிகள், செடி கொடி அழிக்கிறதுனால எவ்வளோ பூச்சிங்கெல்லாம் சாகுது. இவங்க ஆள்ற இந்த கெட்ட முதல்வர்கள் வந்து நீர்நிலைகளை கூட அந்த திட்டம் இந்த திட்டம் அதுக்கு இதுக்குன்னு பணக்காரங்க இருக்கிற ஊரில் 24 மணி நேரம் 24 மணி நேரம் திட்டம், குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு இந்த மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நீர்நிலைகளையும் அந்த மாதிரி பண்ணி இருக்கிற அந்த நீர்நிலைக்கு இருக்கிற ஊரில் இருக்கிற நீர்நிலைகளை அழிச்சு தள்ளிட்டு வரான். இவன் புதுசாக நீர்நிலைகள் உருவாக்கல, இருக்கிற நீர்நிலை அழிச்சிட்டு இருக்கிறான். பத்தாவதுக்கு இவன் கூட சேர்ந்து இந்திய கூட்டணி கட்ட முதல்வர்களையும் அதே மாதிரி பண்ண வச்சுட்டு வரான். கெட்ட விஷயத்தெல்லாம் இவங்க ஒன்று சேர்ந்துக்குவானுங்களா. ஆனால் வந்து இந்த மாதிரி மேகதாது அணை, அப்புறம் பிணையாறு அணை அப்படின்னா அதுக்கு மட்டும் இவங்க வழக்கு போடுவானுங்களாம். அதுக்கு வந்து ஜனங்க வந்து கேனைங்களாம். இந்த தமிழக முதல் மு.க. ஸ்டாலின் வந்து முதல்ல தெருநாய்கள் படுத்துறதை அபகரிக்கிறதுக்கும் இந்த தமிழகத்தை கொலை சேர்த்துக்கணும். தெருநாய்களை பற்றி போய் வந்து ஊடகங்களுக்கு அவனுக்கு நேரடியாக மறைமுகம் சேர்ந்த ஊடகங்களையும் அப்புறம் மற்றவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து போய் பரப்ப சொல்லி தானா வழக்கெடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் லஞ்சம் கொடுத்து முதல்ல இவனுக்கு சம்மந்தம் இல்லாத பிஜேபி ஜெயித்து அந்த டெல்லியில் முதல்ல வந்து ஆரம்பித்து அப்புறம் இந்த இந்தியா முழுவதில் இருக்கிற எல்லா மனுக்கும் திருநாய்களை ஆக்கணும்னு சொல்லி அது திரும்ப நல்லவங்க எதிர்த்து வழக்கு போட்டால் திரும்ப பொய்யா எல்லா வளர்ச்சிக்கும் ஆக்கணும்னு சொல்லி அந்த நல்லவங்க போராடுறத வந்து மதிக்கிறது கூட இல்லையா. இவங்க நீதிபதிகள்னா அப்படியே இருக்கிறதெல்லாம் எல்லா வாயிலாச்சும் சாகடிப்பானுங்க, நல்லவங்களையும் சாகடிப்பானுங்க, விட்டா எல்லாத்தையும் அழிச்சு தள்ளுவானுங்க. இவங்க தான் உச்சநீதிகளா? இந்த எல்லா வாயிலாச்சுங்களும் அழிக்கிறவங்க தான் ஆள்ற முதல்வங்களா? இவங்களுக்குலாம் ஓட்டே போடாதீங்க ஜனங்களே, நல்லா சாப்பிட்டு சாகடிங்க. இந்த உச்சநீதிமன்றங்களுக்கு சாகடிங்க. இவங்க பண்ண பாவத்துக்கு இவங்களால எவ்வளோ வாயிலாச்சுங்க செத்துச்சோ அதுங்க பாவமே இவங்களை குடும்பத்தோட சாகடிக்கும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை ஒழுங்காக திருநாய்களை வாழ்ச்சிக்கணும், ஆழ்மடங்களை வாழ விடு. அப்புறம் இந்த மரங்க காடுங்க, மலைகளை, நீர்நிலைகளை, மண், புல்வெளி, செடி கொடிகள், இந்த வாயிலாச்சுங்களை அழிச்சிட்டு இருக்கிறானுங்கள அந்த ஆடுற முதன்களை அவனுங்களை சாகடி, அவனுங்களை முதல்ல அகற்று. அவங்கள்ட்ட சொத்தை பிடுங்கி அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு கொடு. இந்த திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கால, அவன் குடும்ப சொத்தெல்லாம் பிடுங்கி தமிழக மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களே பணக்காராயிடுவாங்க. அந்தளவுக்கு கோடியாக தமிழக நிலப்பரப்பு அபகரித்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். பத்தாவதுக்கு பணக்காரங்கள்ட்ட விற்றும் கோடிக்கணக்காக காசு பெற்றுருக்கிறான். அதுக்கு தான் அவன் காசு பெறதுக்கு வேண்டி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கான், தமிழகத்தையும் அழைச்சிட்டு இருக்கிறான். அவன் குடும்பம் உள்ளதான் பொருளாதாரத்துலையும் எல்லாத்துலேயும் வளர்ச்சியிலையும் முன்னிலையில் இருக்குது. ஜனங்களும் வாயிலாஜன்களும் கஷ்டப்படுறானுங்க. இவன் ஆட்சியில் வாயிலாஜன்களும் சாகுது, ஜனங்களும் சாகுறாங்க. இவன் ஆட்சியில் இவன் கூட சேர்ந்து இந்திய கூட்டணி கட்டமைச்சர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் அப்புறம் இவன் போல மற்ற மாநிலங்கள் தான் எந்த மாநிலத்தில் வாயிலாஜங்களை சாகடிக்கிறானுங்களோ மரங்க காடுங்க அழிக்கிற எல்லாமே கட்டமைச்சர்கள் தான். அவங்களுக்குலாம் ஜனங்க ஓட்டே போடாதீங்க. எல்லா வாயிலாஜங்களையும் மரங்க, மலைகள், காடுகளை காக்கிறவனுங்களை தான் தேர்ந்தெடுங்க. அப்புறம் எந்த ஒரு தெருநாய்களோ இனப்பெருக்கத்தையும் அவனும் குறைக்க தேவையில்லை, எந்த வாயிலாஜங்களும் இனப்பெருக்கத்தையும் குறைக்க தேவையில்லை, எந்த வாயிலாஜங்களையும் அழிக்கவும் எவனும் தேவையில்லை. அழிக்கிறதா இந்த ஆள்ற கட்டமைச்சர்களையும் இந்த உச்சநீதிமன்றம் அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு போய் பரப்புற ஊடகம் நடத்துறவங்களையும் அந்த ஆள்ற முதல்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தானாக வழக்கெடுத்தாங்க. இந்த கெட்ட உச்சநீதிமன்றத்தை வேணால் அகற்றணும், சாகடிக்கணும். அதை ஆண்டவனையும் சாகடிப்பான். இவங்க பண்ண பாவமும் சேர்த்து சாகடிக்கும். இந்த தமிழக முதல் மு.க. ஸ்டாலின் காடுகளை அழிச்சிட்டு காட்டு விலங்கு கொஞ்சம் நினச்சி காடுகளை அழிச்சு அது கூட காட்டு விலங்கு நிறைய அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் இருக்கிற காட்டு விலங்குகளும் வாழை வளவிட இல்லாமல் மனிதர்கள் வந்து அதை பற்றி போய் கூறி அதையும் சாகடிக்க துடிக்கிறான். இவனுக்கு வந்து ஒரு வாயிலாஜன்கள் கூட இருக்கக்கூடாது. இப்போ காகங்கள்லாம் செத்து போச்சு இல்லை கொஞ்ச நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதுவும் இவன் பண்ணது தான். இவன் கூட சேர்ந்து இந்திய கூட்டணி கடந்து இருக்கிற இடத்துல தான் பறவை காய்ச்சல் வருதான், அப்புறம் இப்போயா எல்லா ஊடகத்தில் வருதான் வாயிலை பற்றி. ஏன்னா எல்லா வாயிலாஜுக்கும் சாகடிக்கணும், இருக்கிற மரங்க காடுகள் எல்லாம் சாகடிக்கணும், இருக்கிற மரங்கள் காடுகள் எல்லாம் அழியணும், அதை நம்பி வாழ்கிற கோடிக்கணக்கான உயிரினங்களை சாகடிக்கணும். அப்போ அந்த இடத்துல சுருட்டி அபகரித்து சொத்து சேர்த்துக்கலாம், பணக்காரங்களுக்கு விற்று சொத்தாக்கலாம், பணம் கோடியாக பெறலாம். இப்போ ரயில்வே இதுவும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ சாலைகள் நெடுஞ்சாலை இதுவும் இந்த மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டான். இவங்க கூட சேர்ந்து இந்திய கூட்டணி கட்டமைச்சர்கள் கூட எடுத்துட்டாங்க, அவங்களும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ரயில்வே இதுவும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிற மரங்க காடுங்க அந்த ரயில்வே ஓட்டு இருக்கிற ஜனங்க வீடு கடை எல்லாம் இழிச்சு தள்ளிட்டு வரப்போகிறான். நான் நாசமாக போகிறவன் இருக்கிற இன்னும் 2 மாதத்துல இவன் நல்லதே பண்ணுறதில்ல, கெடுதலே பண்ணிட்டு இருக்கிறான். இவன் பண்ண பார்த்துக்கு அந்த ஆண்டவனே சீக்கிரம் சாகடிப்பான். நல்ல ஜனங்கள் இவங்க ஓட்டு போடாதீங்க, சாப்பிட்டு சாகடிங்க. எல்லா வாயிலாஜங்களும் காக்கிறவனுங்க, இந்த வாயிலாஜ் போய் பரப்பாதவனுங்க, மரங்க காடுங்களெல்லாம் அழிக்காதவனுங்க, அந்த திட்டம் இந்த திட்டம் அதுக்கு இதுக்கு வெங்காய திட்டம் வெள்ளப்பொடு திட்டம் எதுக்குமே வந்து இனிமேல் மரங்க
மரங்க காடுங்க வாயில்லா ஜீவன்கள் புல்வெளி மண் நீர்நிலைகள் அடங்கிய இயற்கையை எவனும் அழிக்கக்கூடாது. அந்த ஆள்ற முதலுங்க எதுக்காச்சும் அந்த திட்டம் இந்த திட்டம் பாலம் கட்டுறேன் மேம்பாலம் கட்டுறேன் சாலை அகலமாக்க நினச்சிக்கல எதுவும் தேவையில்லை. இருக்கிற சாலைகளே போதும், இருக்கிற நெடுஞ்சாலைகளே போதும், இருக்கிற பாலம் மேம்பாலமே போதும். எவனும் வந்து அதை இன்னும் கட்டவும் வேண்டாம் அகலமாக்க வேண்டாம். இருக்கிற மரங்க காடுகளை அழிக்காமல் இருந்தால் போதும். உடனே வந்து எல்லாம் இப்போ வரப்போகிற தேர்தலில் ஜெயிக்கிறவனுங்க மியோக்கி முறையில் உடனே எல்லா இடத்துலையும் அவங்க மாநிலத்தில் வந்து மரங்களை பல மரங்களை உடனே நடணும், எல்லா இடங்களும் நடணும், எல்லா வீடுகள் வசிக்கிறவங்களும் கட்டாயம் மரம் செடி கொடையில் நடணும், எப்படி இருக்கும் நீர்நிலைகளையும் அதிகரிக்கணும். அந்த மாதிரி பண்ணுறவனுங்களுக்கு தான் அடுத்த டைம் வரப்போகிற தேர்தலில் ஓட்டு போடுங்க. இப்போ தேர்தல் நிற்கிறவனுங்க இப்போ வர தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும். எல்லா வாழைச்சங்களும் காக்கணும், வாழைச்சங்களுக்கு உணவு இன்னும் குப்பை தொட்டி இந்த நேரத்தில் குப்பை தொட்டி வைக்கணும். வாழைச்சங்களுக்கு உழவுறதுக்கே அங்கே தனியாக தொட்டி நீர் எல்லாமே வைக்கணும். அவங்களா பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறனால அவங்களுக்காக ஓட்டு போடுங்க ஜனங்களே. இந்த கெட்டோச்சி நீதிபதிகள் ஒழுங்காக தென்னாய்கள் வாழைச்சங்களும் ஆள விடணும் தீர்ப்பை வழங்குங்க. ஒருத்தர் போராடினா கூட அந்த நாடே அழின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நல்ல ஜனங்க போகிறோன்னா கேட்டால் 10% தான் நல்ல ஜனங்களாம். அந்த 10% நல்ல ஜனங்கள் தான் இன்னும் இந்தியா அழியாமல் இருக்குது, அந்த மாநிலம் அழியாமல் இருக்குது. கேட்டுக்குங்க, 10% தான் நல்ல ஜனங்களா, அப்போ 90% நீங்களாம் கெட்ட ஜனங்களா? அந்த நல்ல ஜனங்க எல்லா வாயிலாஜன்களுக்கும் இல்லை, மரங்க காடுங்க மலைங்க எல்லாம் அதை நம்பி வாழ்கிற எல்லா வாயிலாஜன்களுக்கு வேண்டி போராடுறாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் மனிதனுமே வாழ முடியும். அதெல்லாம் அழிச்சிட்டானுங்கன்னா மனிதனுமே வாழ முடியாது. குடிக்க நீரும் கிடைக்காது, காற்றும் கிடைக்காது. இந்த மாதிரி அதிக வெயில் அதிக மழை அதிக பண்ணிட்டு சாக போகிறது ஜனங்க அப்பாவி ஜனங்க தான். அப்புறம் வந்து இயற்கை சிகிச்சை வந்து புயல் வெள்ளம் பூகம்பம் மண் சரிவு நிலச்சரிவு நிலநடுக்கம் சுனாமி இதெல்லாம் வந்து சாக போகிறது அப்பாவி ஜனங்க தான். இவனுங்களை சாகடிக்கிறது வந்து இந்த ஆள்ற கெட்ட முதல்வர்களையும் அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கி பொய்யப்பரப்பர் ஊடகம் நடத்துகிறவங்களையும் இந்த நீதிபதிகளையும் தான் சாகடிக்கணும், அகற்றணும். இவங்களை சாப்பிட்டே சாகடிங்க. இவங்க பணமாவதுக்கு அந்த ஆண்டவனும் சாகடிப்போம். இவங்களால சாகடிக்கப்பட்ட அந்த வாயிலாஜன்கள் பாவமும் இவங்களை சாகடிக்கும். இவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க ஜனங்கள். இவங்க கல்லோடு பிடி ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவனையும் ஜெயிக்க விட மாட்டான். ஒழுங்காக தெருநாய்களே எல்லா வாயிலாஜன்களும் ஆழ்மனும் தீர்ப்பை வழங்கு. உச்ச நீதிமன்ற கட்ட நீதிபதிகளே, லஞ்சம் வாங்கின கட்ட நீதிபதிகளே.